சாருகேசி ஒரு மியூசிக்கல் நேம். இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டோம் ஆன் வேர்ல்டு மியூசிக் டே. ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது இந்த பேர். இன்னைக்கு சாருகேசி டைட்டில் ரோல் வைஜ மகேந்திரன் சார் பண்ணியிருக்காரு. இந்த பிளே, இந்த படம் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி. வைஜிஎம் சார் பேசுவார் அப்புறம், பட் நான் அவருக்கு முன்னாடி பேசுகிறேன். தேங்க்யூ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏன் அவருக்கு ஏன் நன்றி? ஏன்னா கிட்டத்தட்ட 4-5 தடவை இந்த பிளேயை பார்த்துட்டு எவ்ரி டைம் வைஜி மகேந்திரன் சார்கிட்ட இதை படமாக பண்ணுங்க, இதை படமாக பண்ணுங்க சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கும் இதை சொல்லிகிட்டே இருக்காரு ரஜினி சார். அந்த மைண்ட் ஓடிகிட்டே இருந்து கரெக்டாக அந்த ஒரு தடவை நான் ப்ளே பார்த்துட்டேன். எனக்கு தெரியாத ரஜினி சார் சொல்லியிருக்காருன்னு நான் போய் மகேந்திரன் சார் அற்புதமான ஸ்கிரிப்ட் ஆச்சு இந்த சினிமாவுக்கு. அவருக்கு ஆஹா இது நல்ல மேட்ரு ஆச்சு சொல்லிட்டு உடனே ஒரு ஐடியா போட்டு இதை பண்ணலாமே சார் சொல்லிட்டு ஒரு அருண்கர் ஒரு ப்ரொடியூசரை அறிமுகப்படுத்தினார். அவருக்கு இந்த சினிமா இது வரைக்கும் பழக்கம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட், ஒரு பயங்கர வெறித்தனமாக இருந்தார். இந்த படம் பண்ணலாம் சார், நான் பண்ணுறேன் சார், எனக்கு இந்த பிளே ரொம்ப பிடிக்கும் சார் சொல்லி ஒரு மீட்டிங்கில் நீங்கள் டைரக்ட் பண்ண நான் பண்ணுறேன் சார் சொன்னார். சரி, ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு ரீமேக் பண்ணுறது ஈஸி, ஒரு நாவல் எடுத்து அடாப்ட் பண்ணிருக்கேன் நான் இது வரைக்கும் முன்னாடி. அந்த அம்மாங்கிற படம் சுஹாசினி அம்மா நடித்தாங்க தெலுங்கில். ஃபஸ்ட் டைம் ஒரு தியேட்டர் பிளேயை அடாப்ட் பண்ணணும் சினிமாவில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிளே ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே அங்கேயே தான் இருப்பாங்க, வேறு எதுலேயுமே அதில் டயலாக்லேயே நிறைய சொல்லிவிடுவாங்க. இவாளுக்குள்ள ப்ராப்ளம் இருந்தது, இவன் பாஸ்ட் கதை எல்லாமே இன் டயலாக்ஸ். இதை சினிமாவுக்கு அடாப்ட் பண்ணும்போது அந்த டைம் ஃப்ரேம் எல்லாமே மாற வேண்டியிருக்கும். அங்கே செட்டோடு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவளுக்கு. தெர் ஆர் சம் திங்ஸ் விச் தே கேனாட் டூ ஆன் தியேட்டர். அது சினிமாவில் அடாப்ட் பண்ணும்போது இட் வாஸ் அ சேலஞ்ச். ஒரு தடவை ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்கு ஃபுல் பிளே ஒரு வீடியோ பண்ணி கொடுங்க சார். நான் வீடியோ பண்ணி கொடுத்தாங்க. பார்த்துட்டு செகண்ட் டே ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டேன். நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்னடா பிளே பார்த்தா 2வது நாள் ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டேன், ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்குமா சொல்லிட்டு மறுபடியும் பிளேயை பார்த்தேன், ஸ்க்ரீன் பிளே பார்த்தேன். இட் லுக் குட் சார். வைஜிஎம் சார் ஸ்க்ரீன் பிளே ரெடி ஆகிடுது சார். நான் சார் 2 days ஆச்சு சார், தெரியல சார் ஃப்ளோ வந்துடுத்து அப்படின்னு. ஒரு தடவை வாங்க சார் சொல்லி ஃபுல்லாக நரேட் பண்ணினேன் அவருக்கு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீங்கள் அந்த பிளேயோட எசன்ஸை விடாமல் ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்துருக்கீங்க சார், ரிமார்க்கபிள் சொல்லிவிட்டு யூ வாஸ் ஸோ ஹாப்பி. ப்ரொடியூசர் அருண் சார் சார் நான் ரெடி சார், சூப்பராக இருக்குது சார். இப்போது கர்நாடிக் சங்கீத் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. சங்கமம்னு ஒரு மியூசிக்கல் படம் பண்ணேன், ஆனால் ஐ ஹவ் நெவர் டன் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் மேலே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு சினிமா. யார் சார் மியூசிக் சொன்ன உடனே வைஜிஎம் சார் சொன்னார், சார் தேவா சார் இந்த பிளேயை பார்த்துட்டு இது கொஞ்சம் என்னோட ஷெல்ஃபில் கானா இருக்குது, செமி கிளாசிக்கல் இருக்குது, மெலடி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் ஒரு கர்நாடிக் இது வரைக்கும் நான் பண்ணல சார், எனக்கு ஆசை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் சார். உங்களோட தேவாவோட சாரோட காம்பினேஷன் தெரியுமே, பண்ணலாமா கேட்டார். சார் தேவா சார் அப்படி அந்த விருப்பம் காட்டியிருக்காருன்னு லெட்ஸ் டூ இட். உடனே தேவா சாரை இந்த படம் பண்ணலான்னு சொல்லி டிசைட் ஆச்சு. இது யார் லிரிக்ஸ் சொன்னோன்னே உடனே எனக்கு பர்சனலாக பாவிஜை பிடிக்கும் சார், தேவா சார் எனக்கும் பாவிஜை பிடிக்கும் அப்படின்னாரு. வெரி குட். ஆனால் சங்கராபரணத்தில் எஸ்பிபி சார் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபஸ்ட் டைம் கர்நாடிக் சாங்ஸ். அதில் சிந்து பைரவியில் ஃபுல் ஜேசுதாஸ். இதில் யார் பாடலாம்? கர்நாடிக் மியூசிக் பாடுறதுக்கு பக்கா அந்த மாதிரி ஒரு வெயிட்டாக சாங் பாடுறதுக்கு யார் சொன்னோன்னா தேவா சார். சங்கர் மகாதேவன் சார் பாடினா நல்லாயிருக்கும். சங்கர் மகாதேவனோட பில்லு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது சார், சும்மா இல்லை சார். சரி, எனக்கு ஆளை வந்தான், அவர் தான் மியூசிக் பண்ணார் அண்ட் சங்கமத்தில் டெபியூ பண்ணியிருக்காரு, நல்லா தெரியும் எனக்கு. சும்மா சங்கர்ஜி இந்த பாட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், சிந்து பைரவி சங்கராபரணம் மாதிரி, நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டேன். சென்ட் மீ த சாங் ஃபார் யூ, எனிதிங் ஐ வில் டூ, பட் ஐ கான்ட் அஃபோர்ட் யூ. உங்களை நான் அஃபோர்ட் பண்ண முடியாது சார், உங்கள் பட்ஜெட், நீ முதல்ல அனுப்பேன் பாட்டை அப்படின்னாரு.
பாட்டை அனுப்பினேன். செகண்ட் டே ஃபோன் பண்ணிட்டார் பாட்டை கேட்டுட்டு. He was in US. சுரேஷ், இந்த பாட்டை கேட்டு நான் பாடலைன்னா ஐ வில் பி டூயிங் த பிக்கஸ்ட் பிளண்டர் ஆஃப் மை லைஃப். அவ்வளோ பியூட்டிஃபுல் சாங். நான் பண்ணுறேன், டெஃபினட்டாக பண்ணுறேன். 2 பாட்டை எனக்கு லிரிக்ஸை பாவிஜேட்ட கொடுக்க சொல்லுங்கள், நான் பாடிடுறேன்ட்டார். அண்ட் அவரே பக்கத்தில் அந்த லிரிக்ஸை யாருமே போல அவ்வளோ இன்வால்வ்டாக அந்த பாட்டை 2 பாட்டையும் பாடிட்டு அனுப்பினார். வெளியுமே நானும் தேவா சாரும், சார் அன்இமேஜினபிள் சார், இப்படி அவர் பாடுவார் எதிர்பார்க்கல சார். அவ்வளோ லைஃப் கொடுத்து அவ்வளோ பாடி ரசித்து பாடினார். அப்புறம் சார் தேங்க்யூ சார், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் சிங்கர் எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ வில் ஃபார் எவர் ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் தேவா அண்ட் பாவிஜேன்டார். அதுலேருந்து அவரோட லவ் ஃபார் த சாங்ஸ், லவ் ஃபார் அஸ் வாஸ் ரியலி ரிமார்க்கபிள். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் ஐ எம் ரியலி தேங்கிங் சங்கர் மகாதேவன். எனக்கு அவர் நேஷனல் அவார்டு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அந்த கிளைமேக்ஸ் சாங் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரி பாடினார். இந்த கம்போசிங் பண்ணும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங் சின்ன சின்ன மேட்டர் நடந்தது. டக்குன்னு தேவா சார் கர்நாடிக் மியூசிக்கே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்போஸ் பண்ணார் எதிர்பார்க்கல. ஆனால் அதையும் விட ஸ்பீடில் பாவிஜய் பக்கத்தில் உட்காந்து அவர் இங்கே கம்போஸ் பண்ணுவார், இவர் லிரிக் எழுதுவார். என்ன சார் இது இப்போ தானே போட்டார், இது கரெக்டாக இருக்கா சார்? வித்தின் பிட் இஸ் ஆக்சுவலாக எங்கள்கிட்ட மேக்கிங்கே இருக்கு. அவர் கம்போஸ் பண்ணுறாரு, இவர் டக்குன்னு லிரிக் எழுதுறாரு. வித்தின் 2 days ஒரு நாள் ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறோம், பாட்டு ரெடி ஆகிட்டே போகிறது. அப்போ சடனாக ஒரு நாள் பாவிஜய் பக்கத்தில் உட்காந்து, சார் இந்த படத்தில் ஏதோ ஒரு சைன் இருக்குது சார், ஏதோ ஒர்க் அவுட் ஆகுது சார், டக்கு நல்லா நடக்கிறது, ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, நான் டயலாக் எழுதிட்டுமா கேட்டார். வை நாட், எழுதுப்பான்ட்டேன். ஆனால் இப்படி எழுதுவார் எதிர்பார்க்கல. ஃப்ளோர்டு. அதில் ஹைலைட் வந்து சத்யராஜ் சார் வந்து ஷூட்டிங் வந்தார். அந்த பேப்பர் வாங்கினார். பார்த்துட்டு யார் டயலாக் கேட்டார். பாவிஜய். சூப்பர். சமுத்திரக்கண்ணிக்கு சீன் ஃபஸ்ட்டு டயலாக் பேப்பர் கொடுத்தேன், படித்தார். யார் டயலாக்? பாவிஜய். சூப்பர். படம் முடிஞ்சு அப்புறம் சுஹாசினி கேட்டாங்க, இது நல்லா இருக்கு டயலாக், சார் எழுதியிருக்கான். பாவிஜய் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஷீ ஸ்டார்டட் என்ஜாய். படம் முடிஞ்சது. ஃபஸ்ட் காப்பி ரஜினி சார் கூப்பிட்டு காட்டினேன். இன்டர்வெல்ல திடீர்னு சுரேஷ் எங்கே சார் பின்னாடி உட்காந்துருக்கேன் சார். திரும்பி பார்த்தாரு. யார் டயலாக் கேட்டார். இது என்னடா எல்லாரும் தட் வாஸ் ஹவு பிரில்லியன்ட் ஹிஸ் டயலாக்ஸ் வேர். ஸோ பிக்சர் எங்கேயோ ஆரம்பித்து இட் வெண்ட் ஆன் டு பிகம் அ மியூசிக்கல். சாங்ஸ், லிரிக்ஸ் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக். ஆக்டர்ஸ் வரும்போது வைஜெயம் சார் ரிக்வெஸ்ட் பண்ணார், சார் அந்த பாக்கியம் ரோலுக்கு சுஹாசன் எப்படி இருக்கும்? சிந்து பைரவிலேருந்து அவங்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நாங்கள் ட்ரிச்சிக்கில் பிளேயெல்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப டெரிஃபிக் நட்பு எங்களுக்கு. ஸோ ஐ சார் ஹாசனி பண்ணாங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும், பண்ணுறாங்களா கேளுங்க. நான் மெட்டர் நரேட் பண்ணேன். சுரேஷ் அந்த பிளேயில் இதெல்லாம் இல்லையே, நீங்கள் பயங்கரமாக டெவலப் பண்ணிங்க. இல்லை சார், அம்மா டயலாக்லாம் இருந்தது. அதில் ஒரிஜினல் ஸ்டோரி ஆஃப் வெங்கட் இஸ் பிரில்லியன்ட். ஆனால் ட்ராமானால தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் விச் இஸ் இன்ஹெரண்ட் இன் இட், பட் இட் கேனாட் பி எக்ஸ்போஸ்ட் இன் ஸ்க்ரீன் இன் ஸ்டேஜ். அது ஸ்க்ரீனுக்கு அடாப்ட் பண்ணிருக்கேம்மா. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஐ எம் டூயிங் இட். அண்ட் தென் இந்த ரோலுக்கு தான், சத்யராஜ் சார் ரோலுக்கு தான் ரொம்ப யாரெல்லாமோ பேரும் அடிபட்டது. ஆனால் எப்போ சத்யராஜ் சார் பண்ணலாமா கேட்ட உடனே பேசுங்கன்னார். நான் வந்து குவாய்ட்டாக ஃபோன் பண்ணி எங்கேயோ ஷூட்டிங்கில் இருந்தார். சார் இந்த மாதிரி ஒரு ரோல், சாரி சஸ்பென்ஸாக வைக்க சொன்னாங்க, அதனால் அந்த ரோலை பற்றி நான் சொல்லலை சார், நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டேன். சார் இது நான் பண்ணினா ஓகேயா அப்படின்னு கேட்டார். ஓகே சார், ஓகே அப்படின்ட்டார். வந்து அந்த பர்ஃபார்ம் பண்ணி அந்த டயலாக்ஸ் டெலிவரி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் டைம் சத்யராஜ் சார் படம் பார்த்து எமோஷ்னல் ஆகி அந்த கிளைமேக்ஸில் அவர் அழகிறது நான் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். இட் வாஸ் ஸோ எமோஷனல். ரொம்ப இவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு, என் ஃபுல் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரீ ரெக்கார்டிங் முடிச்சு ஃபுல் படம் பார்த்து கிளாப் பண்ணிட்டு போனார். இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம் சொல்லியிருக்காரு. வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. ஹி ரியலி என்ஜாய்டு. இதில் பல ஒருத்தரும்
ஒருத்தர் பற்றி பேசியிருக்காங்க. பட் ஆஸ் அ டைரக்டர் தலைவாசல் விஜய் ட்ரூலி ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இதை கொடுத்துருக்காரு. நீங்கள் எல்லாருமே அவரோட இன்னொரு லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஹி லிவ்ட் த ரோல், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ராஜ் ஐயப்பா இவர் வர முடியல, தட் பாய் டிட் பிரில்லியன்ட்லி. ஒரு வைஜய் மகேந்திரன் சார் சுஹாசினிக்கு முன்னாடி இந்த பர்ஃபார்ம் பண்ணுறது நாட் ஈஸி, he brilliantly performed. And ரம்யா பாண்டியன், சத்யராஜ் சார் மட்டும் இல்லை, சுஹாசினி ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு நல்லா நடிக்கிற சுரேஷ் அப்படின்னாங்க. எல்லாருக்குமே வைஜய் மகேந்திரன் சார் சார் எல்லாம் என்ன சார் அந்த பொண்ணு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களே. பட் ட்ரூலி வெரி கான்ஃபிடென்ட் பர்ஃபார்மர். நான் என்ன எதிர்பார்க்கல, பட் ஷீ ரோஸ் டு த ஒகேஷன் அண்ட் ஷி ஹாஸ் கிவன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இந்த பிக்சருக்கு பெரிய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ரம்யா பாண்டியன். அதான் எல்லா ஆக்டர்ஸுமே ஹவ் டன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஜாப். ஜேபி சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ஃபோன் ஃப்ரெண்டு நாங்கள். அன்எக்ஸ்பெக்டடாக சார் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், நீங்கள் தான் கிரிட்டிக்கல் டயலாக் சொல்லணும் சார், கிரிட்டிக்கல் சீன் பண்ணுறீங்களா, எப்போ ஷூட்டிங் கேட்டார். he just came, just acted and I always enjoyed his acting. அவர் ஆக்ட் பண்ணுற மாதிரியே இருக்காது. அவர் ப்ரொடியூசர், I don't know why he became a producer. He is a fantastic actor, but he was so sweet. He did it and he டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு சுரேஷ், நான் என்ஜாய்ட் இட் சார் அப்படின்னாரு. ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் he did it for me. ஒரு ஃபிலிமுக்கு வாட் ஐ இமேஜின் அண்ட் வாட் இட் ஹாஸ் டு கம் இஸ் த்ரூ தி ஐஸ் ஆஃப் மை கேமராமேன் சஞ்சய் லோக்நாத், சன் ஆஃப் த கிரேட் பிஎஸ் லோக்நாத், பால்சந்தர் ரைட் ஹேண்ட். அவரோட ப்ரில்லியன்ட் ஒர்க் இதில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஒர்க் பண்ணதே தெரியாது, லைட்டிங் பண்ணதே தெரியாது. he has done a fantastic job. Richard, not only an editor in the படத்தில், he is also the associate director and a very very dear friend of mine. எனக்கு அவனோட ஒர்க்கு, அவனோட ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் அவனை. ஐ லவ் ஹிம் அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் திங்கிங் இஸ் லைக் மை யங்கர் பிரதர். ஐ விஷ் ஹிம் ஆல் த சக்ஸஸ். டீமில் நிறைய கவின் இருக்கார், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், எவ்வளோ ஸ்மூத்தாக ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு. ஆர்ட் டைரக்டர் வாசு, வெரி வெரி அந்த படத்தில் லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தென் தாக்ஷா, மாடர்னாக இருப்பாங்க, பட் என்ன எது வேணும் எப்படி வேணும் அவங்களுக்கு தெரியும். காஸ்டியூம்ஸ் வில் ஆல்வேஸ் பி பர்ஃபெக்ட் ஃபார் த ஃபிலிம். கலா எனக்கு தெரியவே தெரியாது, நான் மீட்டே பண்ணிட்டல. புன்னகை மன்னனில் ஸ்கூல்கெல்லாம் வந்தாங்க, நான் இப்போ அசிஸ்டண்ட்டு, ரகு மாஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டு. அப்போலேருந்து ட்ராவல் பண்ணி 1982 ஒரு ஆக்சிடெண்ட்லேயும் கூட இருந்து அவ்வளோ வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஐ லவ் ஹர் ஃபார் அவர் ஒர்க், டெடிகேஷன், class, very nice person, very good human being. So last but not the least, I think I have covered everyone, and one person who is the backbone of this project, YG Mahendran sir. இந்த படம் அவர் இல்லைன்னா இந்த படமே இல்லை. சாரு கேசி ஒரு பிளேயில் பார்க்குறதும் சினிமாவில் பார்க்குறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிளேயில் லாங் ஷாட்டில் தான் எல்லாமே கேப்சர் பண்ண வேண்டியிருக்கும், அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. இதில் க்ளோஸ்அப்பில் அவரோட பர்ஃபார்மன்ஸ், சினிமாவுக்கும் ஸ்டேஜுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பிரமாதமாக அவர் புரிஞ்சுட்டு, அங்கே நான் லவுடாக பண்ணணும் பிகாஸ் ஆஃப் ஸ்டேஜ், ஸ்க்ரீன்க்கு ஐ ஷுட் ஒன்லி அண்டர் பிளே. அந்த பர்ஃபார்மன்ஸ், டயலாக் டெலிவரி, நிஜமாகவே அந்த எனர்ஜி எல்லாம் அன்பிலீவபிள். 75 he said. 75ல் ஃபுல் மெமரி இருக்க முடியுமா? ஹவு பர்ஃபெக்ட் மெமரி ஹி ஹேஸ். டயலாக் எனர்ஜி, கார்த்தால் 7 மணி தான் வந்துடுவார். என்ன சார் ரெடியா சார், அடுத்தது என்ன சார், இந்த மாதிரி எனர்ஜி வாஸ் அன்பிலீவபிள். பட் ஹீ டிட் இட். அண்ட் அவரை நாங்கள் சினிமாவில் சொன்ன மாதிரி ஒன்லி ஹவ் சீன் த காமெடி பார்ட். அவரோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ். கிரேட் ஆக்டர், unbelievable versatility, but sad he has never been given the kind of roles in cinema. But I think இந்த படத்துக்கு அப்புறம், சாருகேசிக்கு அப்புறம், a huge new journey is waiting for him. There will be lot of films. Another YG Mahendran with a real dimension இனிமே தான் people are going to see. And சாருகேசி 100% என்னோட பர்சனல் இது, he will get the national award, அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். And last but not the least, Madhuvanti, very sweet. She was very encouraging. ரித்விக்கு ஒரு ரோல் இதில் வருமா வராதான்னு இருந்தது, ஃப்ளாஷ்பேக் பண்ணுறோமா இல்லையான்னு இருந்தது. கடைசியில்
அந்த ஃப்ளாஷ்பேக் வந்தது கதையில், and Ritvik did a lovely job. The next generation is ready. And I'll finish this small speech by thanking the real associate director of this film, Madam Sudha Madam. என் மானிட்டர் பக்கத்துலேயே உட்காந்துருந்தாங்க. எனக்கு எப்போதுமே எனக்கு சார் இது நல்லா இருக்குது சார் நல்லா என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வெரி வெரி நைஸ் ஃபேமிலி, ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க் டூயிங் திஸ் ஃபிலிம். எனக்கு இந்த ஃபினான்ஷியல்ஸ் நம்ம வித்யா அம்மா அவங்க எல்லாருமே ஹேவ் பின் ஸோ ஸ்வீட். ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். என்னோட இவ்வளோ பெரிய கேரியரில் இவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு தேர் ஆர் சம் ஃபிலிம்ஸ் விச் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். Charukesi is very close to my heart. I hope you all love it. Thank you.